இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ அஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற கொடியோர் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் மீது மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக பெருமானாருடைய பிரியத்தை மட்டுமே மையமாக வைத்து நடத்தப்படுகின்ற இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸுடைய ஏற்பாட்டாளர்களையும் பெரிய பெருமானாருடைய பிரியத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த மஜ்லிஸ்களில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று வரட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால திருச்சியில ஒரு சில பள்ளிவாசல்களில் மட்டும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தொடர் பயான் 12 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சில பள்ளிகளில நம்முடைய பள்ளி என்பது உண்மையிலேயே பெருமைக்குரியது. நம்மளாம் பெருமையாக நினைக்கிறோம். காஜாப்பேட்டை மஹல்லாவில் வெற்றி மஹல்லால நம்ம இருக்கிறோம் என்பதெல்லாம் பெருமையாக எண்ணலாம். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த மஜ்லிஸ் நடத்தப்படுது. எந்த காரணமும் கிடையாது. நிறைய செலவினங்களை செய்து வெளியிலிருந்து நிறைய பேச்சாளர்கள் வாங்க வைத்து நிறைய மெஹனத் நடக்குது இல்லையா? இது எல்லாமே ஒற்றை புள்ளியில் ஒன்று சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத். பொதுவாக பார்வையாளர்களுக்கு இதனுடைய சிரமம் தெரியாது. நிகழ்ச்சி நடக்கும், மஜ்லிஸ் பாப்பாங்க, தேடி வருவோம், அந்த பயான் உட்காருவோம். அல்ஹம்துலில்லாஹ், கீழே ஏசி சிறப்பாக போடப்பட்டிருக்கு. மேலே பெண்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு ஏசி இல்லைனாலும் பரவாயில்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கு நேரத்துக்கு டீ வரும், ஸ்நாக்ஸ் வரும், பயான் கேட்போம், அல்ஹம்துலில்லாஹ் கலந்து போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, எவ்வளவு முயற்சிகள் இருக்கிறது என்பது நிர்வாகத்திற்கும் அதில் சம்பந்தப்பட்ட உஸ்தாத்மார்களுக்கு தான் தெரியும். அருமையான சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் அல்ல. திருச்சியில பெரிய பெரிய மஹல்லாக்கள் எல்லாம் முன்னெடுக்காததற்கு காரணம் நிறைய மெஹனத் பண்ணணும், நிறைய முயற்சி செய்யணும். அதுக்கு சங்கடப்பட்டுதான் பல பள்ளிவாசல்ல ஏன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மஹல்லா சிறிய மஹல்லாவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை மட்டுமே மையமாக வைத்து எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அதற்கு ரசூலுல்லாஹ்வுக்காண்டி எஃபோர்ட் போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இந்த ரீதியில இந்த நிர்வாகமும் பள்ளிவாசல் இமாம்களும் மதரசாவுடைய உஸ்தாதாக்களும் தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்களே அனைவரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அத்தோடு நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் நாளை மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சுவர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய நல்ல நசீபை தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதரர்களே, எனக்கான தலைப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் கொள்வோம். நேரடியாக தலைப்புக்குள்ள போயிடுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு கீழே ஒரு 4-5 சப்ஜெக்ட்களை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் கொள்வதற்கான அவசியம் என்ன? நம்ம ஏன் ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் கொள்ளணும்? ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் கொள்வதனால நமக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் பலன்கள் இருக்கிறது துன்யாவில் மறுமையில? ஒருவேளை ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் கொள்ளலன்னா என்ன மாதிரியான நஷ்டங்கள் நமக்கு வரும்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை எப்படியெல்லாம் மஹப்பத் கொண்டார்கள்? இறுதியாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பெருமானாரை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, மஹப்பத் கொண்டிருக்கிறது?
பெருமானாருடைய சுன்னாவை நம்ம எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு 5 சப்டைட்டில்ல சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அருமையான சகோதரர்கள் மக்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு அழகான வார்த்தை சொல்வார். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற சூராவிலே அன்-நபிய்யு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிக்கும் முடிஞ்சு போச்சு. அன்-நபிய்யு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிக்கும். நம்ம முஃமின் தானே, அதுல சந்தேகம் இல்லை. முஃமின்களாகிய நாம ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கணும் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறார். ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கணும்? நம்முடைய இறை தூதர் நமக்கு இறை செய்தியை கொண்டு வந்திருக்கிறார், அவரை நம்ம பின்பற்றணும், அவ்வளவுதானா? கிடையாது. அல்லாஹ் சொல்கிறார், உன்னுடைய உயிரையும் விட அதிகமாக உன்னுடைய நபியை நேசிக்கணும். உன்னுடைய உயிரை விட ரசூலுல்லாஹ் முக்கியமானவர். இது ஒரு உடம்புதான், இது ஒரு உடம்புதான். உள்ள ரூஹ் இருக்கு இல்லையா, இந்த ரூஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் என்னுடைய ரூஹ்ல கலந்திருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லைன்னா ஜனாசான்னு பேர். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லைன்னா மோமின் தான். தொழுகைக்கு வருவாரு, தொழுவாரு, நோன்பு நோப்பாரு இல்லையா, டீ கடைக்கு போவாரு, டீ சாப்பிடுவாரு, தூங்குவாரு, எல்லாம் வருவாரு. ஆனா அவர் என்ன? ஜனாசா. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் அருமையான சகோதரர்களே, நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கான ப்ரூஃப். நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கான ப்ரூஃப் என்ன? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் வெளியிட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் சொல்வார்கள், அரசியல்வாதிகள் பார்த்து தொண்டர்கள் சொல்வார்கள் இல்லையா, என் உயிரின் மேலான அரசியல்வாதி செய்வாங்களா? உயிரின் மேலான ஒரு அரசியல்வாதி பேசுறாரு, நமக்காக கொஞ்சமாவது சிக்கல் எதையாவது கலக்குவாரா? நிச்சயமாக மாட்டார் இல்லையா? இன்னைக்கு பல பேர் பல வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறார், உன்னுடைய உயிரை விட மேலாக நீ மதிக்க வேண்டிய ஒரு நபர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். உன்னை விட ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் உன்னுடைய உள்ளத்துல நிரம்பி இருக்கணும். அப்பதான் நீ மனுஷன், நீ உயிரோடு இருக்கிற. அப்படி இல்ல நடமாடும் பிணத்திற்கு சமம். நான் திரும்ப வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாதவர்கள் அவர்கள் முஃமின்களாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் முஃமின்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நடமாடும் ஜனாசாக்கள். அல்லாஹ் தஆலா அந்த சூழலில் நம்மை பாதுகாத்து பெருமானாரை முழுமையாக நேசிக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கு தருவானாக. புகாரி ஷரீஃபுடைய 6632வது செய்தி. அதாவது ஜும்மாவுல ஹதீஸ் நம்பர் சொல்லி பழக்கமாயிடுச்சு. கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கிறதுனால நம்ம இன்ஷாஅல்லாஹ் கிதாபுடைய பேரை நம்பரையே சொல்லுவோம். தேவை ஏற்பட்டால் குறித்து வைத்துக் கொள்ள. சொல்ல முடியாது, என்னுடைய பகுதியில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஹதீஸ் நம்பர் கூட கேட்கப்படலாம். புரியுதுங்களா? உஸ்தாத் நம்பர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் எந்த புத்தகம் என்ன நம்பர் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்ஷாஅல்லாஹ் கவனமாக எப்பொழுதுமே வர முயற்சி பண்ணுங்க. புகாரி ஷரீஃபுடைய 6632வது செய்தி. உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுறாங்க, அந்த அஹப்பு இலைய இல்லா நஃப்ஸி. யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் விட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிறகு அவங்க ஒரு புள்ளி வைக்கிறார். எனக்கு முதல்ல என்ன நேசிக்கிறேன், எனக்கு பிறகு என் வீடு, என் வாசல், என் சொத்து, என் சோழ, என் மனைவி, என் மகன் எல்லாத்தையும் விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா உமர் இன்னும் ஈமான் பரிபூர்ணம் அடையறாங்க. அவர்தான் எல்லாத்துக்கும் முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல உமரே, இன்னும் ஈமான் பரிபூர்ணம் அடையல என்பதாக சொல்லும்போது அவர் திரும்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பிறகு சொன்னாங்க, வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்போ சொல்றேன், நான் முன்னாடி சொன்ன கருத்தை நான் வாபஸ் வாங்குறேன். இப்போ சொல்றேன், என் உயிரை விடவும் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். முதல்ல சொன்னது என் உயிர், எனக்கு அப்புறம் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். இப்ப என்ன சொன்னாங்க, என் உயிரை விடவும் உங்களை அதிகமாக நான் நேசிக்கிறேன் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன் யா உமர், உங்களே இப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமடைந்திருக்கு சொன்னாங்க. இப்பதான் உங்களுடைய ஈமான் முழுமை அடைந்திருக்கிறது சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்கள் மக்களே, தாய்மார்களே, நம்முடைய ஈமான் முழுமை அடைந்தது என்பதற்கான ஆதாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல் நம்ம செய்கின்ற எந்த அமலும் எந்த மரியாதையும் இல்லை. எந்த அமல் செஞ்சிருந்தாலும் சரி, வருஷம் வருஷம் அஞ்சுக்கு போறாங்க, போகட்டுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியமுடைய உள்ளத்துல இருக்கா இல்ல,
தஹஜ்ஜுத் தொழுகிறார், நிறைய சதக்கா செய்றார். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்ல. சரிப்பா இவாதத்துல ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ் அப்படி பெரிய இருக்கா? ரசூலுல்லாஹ் அதான் சொன்னார் இல்லையா? இப்ப சில பேர் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க, ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதுதான் முக்கியம், முஹம்மது தேவையில்லைன்ட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜனாசாக்கள் எல்லாம் மையத்துகள் தமிழ்ல சொன்னா பிணங்கள், நடமாட பிணங்கள், ரெண்டு பேர். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது எந்த அளவுக்கு ஃபர்தோ, ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதும் ஃபர்து. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது மட்டும் அல்லாஹ் சொல்லலையே, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா போதும் அல்லாஹ் சொல்லலையே. ஹதீஸ்ல அடுத்து வர சொல்லக்கூடிய செய்திகள் பாருங்க. ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறது கட்டாயம், பின்பற்றுவது வேற, நேசிப்பது வேற. ரெண்டுமே ஃபர்து. ரெண்டுல ஒண்ணு இருந்தாலும் அவங்கதான். அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது சம்பந்தமாக பேசுகிறார்கள். அது திரும்பவும் சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தோடு நாம செய்கின்ற அமல்களுக்கு மட்டும்தான் மரியாதை. ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் இல்லாமல் செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும் அது மண்ணுக்கு சமம். அல்லாஹ் அந்த இதிலிருந்து நம்மை பாதுகாப்பாங்க. கனியமான சகோதரர்களே, புகாரி ஷரீஃபில் ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் இப்படி பேசுறாங்க. 15வது ஹதீஸ், புகாரியிலே 15வது ஹதீஸ். பெருமானாருடைய வார்த்தை, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களிலே யாருமே தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகள், வன்னாஸி முழு சமுதாயம், இவர்கள் எல்லாரையும் விட அவர்களுக்கு நான் பிரியமானவராக ஆகாத வரை அவர் உண்மையான முஃமினாக ஆக மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன சொன்னா, நான் என்ன நேசிக்கணுமா? ஆமா நேசிக்கணும், ஆனா அதை விட ரசூலுல்லாஹ் நேசிக்கணும். நான் என் பிள்ளையை நேசிக்கணுமா? ஆமா நேசிக்கணும், அதை விட ரசூலுல்லாஹ் அதிகமா நேசிக்கணும். நான் என்னுடைய மனைவியை நேசிக்கணுமா? ஆமா நேசிக்கணும், சுன்னத்து இபாதத்து, ஆனா அதை விட ரசூலுல்லாஹ் அதிகமா நேசிக்கணும். ஒருவேளை எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இருக்கு, ஆனாலும் எனக்கு என் பிள்ளைங்க என்ன ஒரு பணி வேற, நீ முஃமினே இல்ல, நீ முஃமினே கிடையாது. எனக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்கும், ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு மேல என்னுடைய அம்மா பிடிக்கும், என்னுடைய தாய் பிடிக்கும், என்னுடைய தந்தை பிடிக்கும், என் பிள்ளை பிடிக்கும், என் மனைவி பிடிக்கும். மார்க்கம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ முஃமினே இல்லப்பா. யார் சொல்றா? நீங்க தான மனைவியை பிரியப்பட சொன்னீங்க, பிள்ளைகளை நேசிக்க சொன்னீங்க, அப்ப தத்தாமா நேசிக்க சொன்னீங்க. ஆனா அதை விட அதிகமான நேசம் யார் மீது இருக்கணும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது இருக்கணும். ரசூலுல்லாஹை தாண்டி உங்களுடைய உள்ளத்துல யாருடைய பிரியம் வந்தாலும் சரி, உன்னை பெற்ற தாயுடைய பிரியம் வந்தாலும் உங்களுடைய ஈமான் சந்தேகத்துக்குரியது, கேள்விக்குரியது. பெருமானாருடைய இந்த ஹதீஸ் இவருடைய கேள்வி கேட்கலாம், ஏன் ரசூலுல்லாஹ் பிரியப்படும்? அப்படி என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? என்னுடைய தாயுடைய காவலில் எனக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சொர்க்கம் எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் சொர்க்கம் எங்க இருக்கு? அவங்க அம்மாவுடைய தாயுடைய காலடியில இருக்கு, அவங்க அம்மாவுடைய காலடியில இருக்கு. அப்பேற்பட்ட தாயை விட, அப்பேற்பட்ட தந்தையை விட, மனைவியை விட, பிள்ளையை விட ரசூலுல்லாஹ்வை நாம ஏன் நேசிக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல் செய்தி அதுக்கு காரணமா கேட்கக்கூடாது. அது காரணம் கேட்கணுமா? அல்லாஹ் சொல்ற அவ்வளவுதான் நீ பிரியப்பட்டு போயிட்டே இருக்கணும். நீ ரீசன் கேட்கக்கூடாது. ரீசன் கேட்கறது புரியாதா? நீங்க இந்த கேள்வி கேட்கறது நீ புரியாதா? காரணமா உனக்கு தேவையில்லை, ரசூலுல்லாஹ் நீ பிரியப்படணும், அவ்வளவுதான் முடிச்சுட்டான். நம்ம தான் சில காரணங்களை கேட்கணும். நமக்கு சில காரணங்கள் கிடைக்கிற ஹதீஸ்களில் இருந்து நம்மளாம் யோசிக்கலாமே, ஏன் என் தாயை விட நான் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசிக்கணும், என் தந்தையை விட ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசிக்கணும், என் பிள்ளையோட அதிகமாக ரசூலுல்லாஹ் நேசிக்கணும். அருமையான சகோதரர்கள் மக்களே, சில உதாரணங்களை வச்சு நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். அதாவது புரிதலுக்காக சில உதாரணங்களை சொல்றேன். நம்ம சொல்றோம் இல்லையா, அத்தாவுடைய பிரியம், அம்மாவுடைய நேசம், என்னுடைய மனைவியுடைய நேசம், என் பிள்ளையுடைய நேசம், என் சகோதரருடைய நேசம், இது எல்லாமே உலகத்தோட முடிஞ்சது. இது எல்லாமே உலகத்தோட முடிஞ்சது. யோசித்து பாருங்களேன். ஒரு கற்பனையா சொல்றேன், நம்ம பையன் ஒரு 8 வயசு 9 வயசு பையனா அல்லது பொண்ணோ நம்மளை நோக்கி நடந்து வரா. ஒரு 3 இன்ச்சுக்கு ஆணி ரீப்பர் கட்டையில் நிக்குது. நம்மளை பார்த்துக்கிட்டே அந்த ஆணியில மிதிச்சு காலில் ஆணி குத்தி, எப்படி 3 இன்ச்சு ஆணி காலில் குத்தி மேல வந்துருச்சு. துடிக்கிறா நம்ம பிள்ளை, நமக்கு அவளோட அதிகமா துடிக்கும். என் பிள்ளை என் கண்ணு
அவனுக்கு காலில் குத்துறதை விட என் நெஞ்சில குத்துற மாதிரி எனக்கு வலி ஏற்படும். ஏன்னா ஏன் இல்லை இருக்குமா இல்லையா? இருக்கணும். அவங்க நல்ல தகவல் இயல்பா இருக்கும், அது சொல்ல வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் சரி இது இருக்கதான் செய்யும். வாகனத்தில் போயிட்டு இருக்கோம், வெளியே ஸ்கூல்ல கூட போயிட்டு இருக்கோம், சின்ன ஆக்சிடென்ட், கீழே விழுந்துருச்சு, ஒரு வேகமாக ஒரு வண்டி, பெரிய வண்டி வந்துச்சு, ஒரு பெரிய சின்ன மினி வேற ஆட்டோ வந்து பையனோட கையில ஏறி இறங்கிடுச்சு, காலில் ஏறி இறங்கிடுச்சு, கை நஞ்சு போச்சு, கால் நஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, ரத்தம் வரும் கண்ணிலிருந்து, ரத்த கண்ணீர் வரும், உள்ள துணிகள் நம்மளால பார்க்க முடியல, நமக்கு காயப்படல, என் பிள்ளை காயப்பட்டதை என்னால பார்க்க முடியல. இயல்பா இருக்குமா இல்லையா? அவ்வளவுதான். இவ்வளவு வேணாம், என் ஆணி குதிச்சு வண்டி இருந்துச்சு, அவ்வளவுதான் வேணாம். நல்ல வெயில் நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம 10 வயசு பையன், ஒரு 10 வயசு பொண்ணு நடந்து நம்ம கூட வருது, கடுமையான வெயில், அவங்க காலில் செருப்பு இல்லை, நம்மகிட்ட செருப்பு என்ன பண்ணுவோம்? செருப்பை கட்டி ஒண்ணு மணியை தூக்கி கூட அவன்கிட்ட செருப்பை கட்டி நடக்க வச்சிருப்போம். ஏன்னா அந்த சூடு எப்படி தாங்க? இதான இயல்பு. ஆனா இதே மனுஷன் மறுபடியும் எப்படி பேசுவோம் தெரியுமா? இங்க பேசுற பிள்ளை மனுஷன் என் பிள்ளைக்கு சின்னதா ஒரு முள்ளு குத்துனா கூட என் நெஞ்சில குத்துற மாதிரி துடிக்கக்கூடிய தகப்பன், தாய், சகோதரன், கணவன், மனைவி, இவர்கள் எல்லாமே எப்படி யோசிப்பாங்க? அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஇதா என்ற சூறாவை சொல்லி காட்டுகிறார். 11 ல இருந்து 14 வரைக்கும் கடுமையா பேசுறார். யவத்துல் முஜ்ரிமு, மனிதன் பாவியா இருக்கக்கூடியவன், அவன் நல்லா முடிவு செஞ்சுட்டான், நீ அவ்வளவுதான் சொல்லி முடிச்சு நரகம் தான். அவன் யோசிப்பான், லவ் எஃப்தலி மின் அதாபி யௌமைதின் பிமனி, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி, அவனுக்கு நரக முடிவாயிருச்சு, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி அவன் என்னத்தை ஆசைப்படுவான்? யவது, அந்த வார்த்தையை பாருங்க, அவன் நேசி, அவன் பிரியப்படுவான், அவன் ஆசைப்படுவான். என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு பதிலா என் பையனை தூக்கி நரகத்தில் போட்டு என்ன விட்டுடு. எந்த பையன் காலில் சின்ன முள்ளு குத்துனதை கூட தாங்க முடியலையோ, இவன் நாளை வறுமையில் என்ன பேசுவான் தெரியுமா? யா அல்லாஹ், என் பையனை கூட நரகத்தில் போட்டு, சாஹிபதிஹி, என் மனைவியை நரகத்தில் போட்டு, வஉக்தி யா வஹி, என்னுடைய சகோதரனை கூட நரகத்தில் போட்டு, ஃபஸீலத்தில் துஹவி வமன் ஃபில் ஜமீஆ துமைஜி, உலகத்துல யாரை வேணா நரகத்தில் போட்டு என்ன மட்டும் விட்டுடு யா அல்லாஹ். பேசுவான் மனுஷன், பேசுற பேச்சு, கதை இல்லை. கதை அதனாலதான் வசனத்தையும் சொல்றேன், நம்பரையும் சொல்றேன். சூரத்துல் மாஇதா என்ற சூறாவில் 29வது ஜுஸ்ல 4வது சூறா, இந்த சூறாவுடைய 11 ல இருந்து 14 வசனம் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். பாவிகள் விரும்புவாங்க, யா அல்லாஹ், என் மனைவி, என் பிள்ளை, என் அப்பா, என் அம்மா, என் சகோதரன், யாரை வேணா நீ நரகத்தில் போட்டு என்ன மட்டும் விட்டுடு யா அல்லாஹ்னு அல்லாஹ் தஆலா இடத்துல கெஞ்சுவான். இந்த கெஞ்சலை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா அந்த சூழலில் இருந்து நம்மை பாதுகாப்பானார். புரியுதா? என் காலில் முள்ளு குத்துறதை விரும்பாத என் தகப்பன், எனக்கு ஒரு சின்ன அடிப்படுறதை தாங்காத என் தகப்பன் இல்லையா? நான் சிறு வயசா இருக்கும் போது நான் என்னுடைய உடம்புல ஒரு எறும்பு கடிக்கிறது கூட தாங்க முடியாத என்னுடைய தாய் மறுமையில பேசுவாள். அவள் பாவியாக இருந்தால், நரகம் தீர்மானிக்கப்பட்டு விட்டால், யாருன்னா என் பிள்ளையை கூட நரகத்தில் விட்டு என்ன விட்டுடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் கேட்பார். அபஸ் என்ற சூறாவுல கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் பேசுவார். சூரத்துல் அபஸ் 30வது ஜுஸ்ல 34 ல இருந்து 37 வரை உண்டான 4 வசனங்கள். அந்த நாள் எப்படி தெரியுமா? யஃபிருல் மர்உ மின் அஹி. அதாவது இந்த செய்தியெல்லாம் நம்மளால கற்பனையே பண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா கற்பனை பண்ணி பாருங்க, அந்த நாளை பத்தி யோசிக்கிறான். அந்த நாள் யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒருவன் தன்னுடைய சகோதரனிடமிருந்து விரண்டு ஓடுவான். எஃபிருன்னா ஒரு சிங்கத்தை பார்த்தா, ஒரு புலியை பார்த்தா, வெறி கொண்ட நாயை பார்த்தா அதுக்கிட்ட மாட்டிடக்கூடாது ஓடுற மாதிரி யாரை பார்த்து ஓடுவான்? என் அண்ணனை பார்த்து, என் தம்பியை பார்த்து, என் அக்காவை பார்த்து, என் தங்கச்சியை பார்த்து நான் ஓடுவேன். என்னுடைய அம்மாவை பார்த்து நான் ஓடுவேன். என்னுடைய அப்பாவை பார்த்து நான் ஓடுவேன். என்னுடைய மனைவியை பார்த்து நான் ஓடுவேன். என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நான் ஓடுவேன். அவங்கள்ட்ட மாட்டிடக்கூடாது. எனக்கு அத்தா நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு நன்மையை கொடுத்துதான் அவர் கேட்டுருவார். அவரு எனக்கு ஏதாவது நன்மையை கேட்டக்கூடாதுன்றதுக்காண்டி அவரை விட்டு நான் விரண்டு ஓடுவேன். என்னை விட்டு என்னுடைய மனைவி விரண்டு ஓடுவார்.
என்னை விட்டு என் பிள்ளைகள் விரண்டு ஓடும், என்னை விட்டு என்னுடைய தாயும் தகப்பனும் விரண்டு ஓடுவார்கள். யோசித்து பாருங்களே, மறுமையிலே லிகுல்லி முறையின் மீதும் யௌமையின் ஷஅனுல் யுனில்லா வசனத்தை எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? அந்த நாள்ல ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, தவிர யாரை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. என் புள்ள எனக்கு சிந்தனையே இருக்க, என் பொண்ணு எனக்கு சிந்தனை எனக்கு இருக்க, எங்க அம்மா எங்க அத்தா என் மனைவி யாரை பத்தி சிந்தனை எனக்கு இருக்காது. எவன் கேடு கட்டாலும் பரவாயில்லை, நான் சொர்க்கத்துக்கு போனா போதும். இதுதான் நாளை மறுமையில மனிதனுடைய நிலை. நல்ல நினைவு கொள்ளுங்க. பிள்ளைகளை கொஞ்சம் போது நம்ம யோசிக்கல, இந்த மாதிரி நமக்கு ஒரு காலம் வரும். அல்லாஹ் சூழ்நிலை நம்மை பாதுகாப்பான மறுமையுடைய நிலையை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். இது புரியுதா? இதான் மறுமையில நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா, நம்ம மனைவி, நம்ம பிள்ளை, நம்முடைய கணவன், நம்முடைய சகோதரன் சகோதரிகளுடைய நிலை இதுதான். ஆனா ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த உதாரணத்தை எதுக்காக இந்த உதாரணத்துக்கு வந்தேன்னு சொன்னா, நம்முடைய தாய் தகப்பனை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய சகோதர சகோதரிகளை விட, நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன்மார்களை விட நம்ம ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறோம்னு சொல்ல இல்லையா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இந்த நேசம் முழுக்க உலகத்தோடு முடிஞ்சிடும். மறுமையில எவனை பத்தி எவனும் கவலைப்பட மாட்டான். எவன் எக்கேடு விட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சா போதும், எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும் என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த நாளில் ஒரே ஒரு ஜீவன் நமக்காக சஜிதால கிடந்தாலும் சொர்க்கம் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தயாரிக்க படைக்கப்பட்டது. சொர்க்க ரசூலுல்லாஹ் முன்னாடி யாரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. சொர்க்கத்துல முதல்ல போகிறது யாரு? ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அழைக்கப்படும் பொழுதே, யா ரசூலுல்லாஹ், இந்த சொர்க்கமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னாடி யாருமே நாட் அலௌட், அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீங்க தான் முதல்ல சொர்க்கம் வாங்க என்பதாக சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுகின்ற பெருமானார் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. என் அம்மா நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு யோசிப்பா, என் மனைவி நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு யோசிப்பா, நான் பெத்த பிள்ளை நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு யோசிப்பா. ஆனா என்னுடைய நபி சஜிதாவில் கிடந்து அழுவார், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழையாதவரை, பாவங்கள் மன்னிக்கப்படாதவரை நான் உள்ள நுழைய மாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருது. இப்போ சொல்லுங்க, நாம யார் அதிகமாக நேசிக்கிறோம்? என்னுடைய தாயா, என்னுடைய தகப்பனா, என்னுடைய மனைவியா, என்னுடைய பிள்ளைகளா, என்னுடைய சகோதரியா, என்னுடைய நண்பர்களா? உங்க எல்லாருமே துன்யாவோட மாஸ்டர், துன்யாவோட முடிஞ்சிடும். மறுமையில் ஒரு சின்ன சுபஹானல்லாஹ் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்றானே, அதாவது வேற ஒரு வசனத்துல சொல்லியது இல்லையா? என் மனைவி நடந்து போனா பரவாயில்ல, என் பிள்ளை நடந்து போனா பரவாயில்ல, எங்க அத்தா, எங்க அம்மா, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் யார் நடந்து போனாலும் பரவாயில்ல, யாரெல்லாம் என்ன மன்னிச்சுன்னு கேட்கிறான் இல்லையா? அதுக்கு அடுத்த வாசனத்துல சொல்லுவா, கல்லா, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, அப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ நினைக்கிறதுல இங்க ஆகாது. நீ சொல்லுவ, நீ பாவங்களா பண்ணிட்டு இங்க வந்து யா அல்லாஹ் என் பிள்ளைய சொல்றது நரகத்துல போட்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து நான் கொடுப்பேனா? கல்லா, அதெல்லாம் ஒருபோது நடக்காது. அங்க யாரும் ஒரு சுபஹானல்லாஹ் கூட யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த மறுமையுடைய நிலை. அருமையான சகோதரர்கள் மக்களே, அந்த நாளில என்னுடைய ஹபீப் எனக்காக வேண்டி சஜிதாவில் கிடந்து அழுவார்கள் என்றால், அப்ப அந்த நபியை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன். இப்ப புரியுதா? என்னுடைய தாயை விட, தகப்பனை விட, மனைவியை விட, கணவனை விட, பிள்ளையை விட, சகோதரனை விட நான் ஏன் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறோம்? இந்த எல்லா பிரியமும் துன்யாவோட முடிஞ்சிடும். ஆனா அந்த பிரியம் மட்டும்தான் சொர்க்கத்தையும் எனக்காக வரும். என்னை எப்படியாவது சொர்க்கத்தில் கொண்டு ராஜ்யத்தில் இருந்து என்பதாக அந்த பிரியம் எனக்காக போராடும் உண்மையான சகோதர மக்களே. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். பெருமானார் நம்ம எந்த அளவுக்கு பிரியப்பட்டாங்க. ஹதீஸ் கிதாபில் ஒரு செய்தி, வரலாற்று செய்திகளில் கிதாபில் ஒரு செய்தி வருகிறது. நம்ம பல முறை கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 பேர பிள்ளைகளை தூக்கி கொஞ்சிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முதலில் முத்தமிடுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கழுத்தில் முத்தமிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாத்திமா. யார் பாத்திமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள். ஹசன் ஹுசைன் யாரு? பாத்திமாவுடைய பிள்ளை, ரசூலுல்லாஹ் பேர பிள்ளை. அந்த அம்மா பார்த்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க வளமையா 2 பேரையும் ஒரே மாதிரி கொஞ்சீங்களே, இன்னைக்கு என்ன கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சீங்க? அதாவது பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கொஞ்சம் ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஒருத்தர் விடுறது சரியில்லை. எனக்கு 2 பிள்ளைங்களும் ஒன்றுதான், 4 பேர பிள்ளைங்களும் ஒன்றுதான். 40 பேர பிள்ளைகள் இருந்தாலும் 40 பேர் ஒரே மாதிரி பார்க்கணும். 40 பிள்ளைகள் இருந்தால் 40 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் அதை பார்த்து பாத்திமா அம்மா கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் டிஃப்ரெண்டா இருக்கு என்னன்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பதான் ஜிப்ரீல் வந்தாரு, இந்த பெரிய பையன் ஹசன் இருக்கிறானே, ஹசனு விஷம் வைக்கப்பட்டு ஷஹீதாகுவான். எப்படி பேர பையன், என்னுடைய பேர பையன் விஷம் வைக்கப்பட்டு இவன் ஷஹீதாகுவான், ஹுசைன் வெட்டப்பட்டு ஷஹீதாகுவான் செய்தி அறிஞ்சிச்சு. அதனால இந்த பிள்ளைக்கு வாயை முட்டு விட்டேன், இந்த பிள்ளைக்கு கழுத்தை முட்டு விட்டேன். பாத்திமா அம்மா கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பிரத்யேகமா ஒரு துவா இருக்கு, நபிமார்களுக்கெல்லாம் ஒரு துவா இருக்கு, அந்த துவாவை சொல்லி என்னுடைய 2 பேர பிள்ளைகளுக்காக நீங்க துவா செய்யலாம். இது மாதிரி ஷஹீத் ஆகாம நீண்ட காலம் வாழணும், சிறு வயசுல மரணிக்காம 33 வயசுல ஒப்பந்தாயிரம் ஹசனத் எல்லாம். ஹுசைன் கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ள 2 பேரும் ஒப்பந்தாயிரம். 2 பேர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீண்ட ஆயுள் கொடுக்கிறதுக்காக எல்லாம் நடந்த துவா செய்யலாமே கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல பாத்திமா, அந்த துவா எனக்கு என் பேர பிள்ளைங்களாம் முடிக்கும், ஆனா அந்த துவா நான் என்னுடைய மறுமையில என்னுடைய உம்மத்துக்காக வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. யாருக்கா? பேர பிள்ளைகளுக்கு கூட துவா செய்யல, நமக்கு துவா செய்யறதுக்காக, என் பிள்ளைகளுக்காக வேண்டி, என் பேரனுக்காக வேண்டி, என்னுடைய மனைவி என்னுடைய மக்களுக்காக வேண்டி துவா செய்யறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை அப்பொழுதே சேர்த்து வைத்தார். அப்ப யோசித்து பாருங்க, நாம அந்த ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பிரியப்படும். வரலாற்றில் இன்னொரு அழகான செய்தி வருகிறது. ஹாக்கிம் முஸ்ததரக் ஹாக்கிம் என்ற கிதாப், அந்த கிதாபுடைய பேர் ஹாக்கிம். அந்த கிதாபுல 2238வது செய்தி. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்காண்டி துவா செய்யுங்க, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காண்டி துவா செய்யுங்க. யார் ஆயிஷா அம்மா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான மனைவி. யார் ரசூலுல்லாஹ் எனக்காண்டி துவா செய்யுங்க போது ரசூலுல்லாஹ் கையை வைத்தாங்க, அல்லாஹும்ம குல்லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னிப்பாயாக, மா தகத்தம மின் தம்பிக் வமா தஅக்கர, ஆயிஷாவுடைய முன்பாவங்களை மன்னிப்பாயாக, பின்பாவங்களை மன்னிப்பாயாக, வமா அஸர்ர அவள் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, வமா ஆலன அவள் பகிரங்கமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இந்த துஆ செய்து முடிக்கல, ஃபலஹிகத் ஆயிஷா, ஆயிஷா அம்மா சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த அளவு சிரிக்கிறாங்க ஹதீஸ்ல வருது, ஹத்தா சகத ரஹசுஹா ஃபி உஜ்ரிஹா மினல் தல்கி, சிரிப்பு தாங்க முடியாம கீழே விழுந்துட்டாங்க. உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தவங்க, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் விழுந்து விழுந்து சிரிக்கிறது. சாதாரணமான சிரிப்புல நம்ம உடம்பு கட்டு கிடையாது. ரொம்ப நம்மளை மீறி நம்ம சிரிக்கும் போது நம்ம அப்படியே கீழே விழுந்துருவோம். அது மாதிரி ஆயிஷா அம்மா சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆயிஷா மாட்ட, என்ன ஆயிஷா ஐயுஸிபுக்கு துஆஇ, நான் செஞ்ச துஆ ரொம்ப சந்தோஷப்படுத்திச்சான்னு கேட்டாங்க. என்னுடைய துஆ நான் உங்களுக்கு துஆ செஞ்சேன் இல்லையா, இந்த துஆ ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னு கேட்டபோது ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் மா லனா லா யுஸிருனி துஆ, இல்லை எப்பேற்பட்ட துஆ செஞ்சிருக்கீங்க, இதுக்கு நான் சந்தோஷப்படாம இருந்தேன். சாதாரணமான துஆ செஞ்சிருக்கீங்க, நீங்க யாரு, உங்களுடைய துஆ நிராகரிக்கப்படாது, அப்பேற்பட்ட நீங்க எனக்காண்டி துஆ செஞ்சிருக்கீங்களே, நான் எப்படி யாரும் சந்தோஷப்படாம இருக்கட்டும் அப்படின்னு ஆயிஷா அம்மா கேட்டபோது அங்க ஒரு பதில் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பதிலை புரிஞ்சுக்க சொல்லுங்க. பெருமானார் சொல்கிறார்கள், வல்லாஹி ஆயிஷா, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், இன்னஹா லதுஆஇ உம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின், உனக்கு செய்யற மாதிரி இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்னுடைய உம்மத்தினர்களுக்காக துஆ செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு ஒரு தடவை தான் துஆ செஞ்சேன், நீ இவ்வளவு சந்தோஷப்படுற, இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்னுடைய உம்மத்திற்காக நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் ஆயிஷா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ செய்தார்கள் என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ சொல்லுங்க, நாம யார் அதிகமாக நேசிக்கிறோம்? நம்ம தாய் தாப்பு கூட பல நேரங்களில் மறந்துடுவாங்க. ஆனா என்னுடைய ஹபீப் மறக்காமல் இருக்கிறார்கள். என்ன பெத்தவங்க கூட மறந்துடுவா, என்னுடைய ஹபீப் மறக்கல. பின்னாடி என்னுடைய சமுதாயம் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு வார்த்தை பாருங்க, புகாரி ஷரீஃபுடைய 6483வது செய்தி. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன மஸலி வ மஸலுக்கும், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உண்டான உதாரணம் கமஸலி ரஜுலின், ஒரு மனிதனை போன்று அவன் நெருப்பு மூட்டுகிறார். அந்த நெருப்பில் எல்லா பூச்சிகளும் வந்து விழுகிறது. அந்த மனிதன் அந்த நெருப்புல அவன் அது இருக்க பூச்சிகள் நெருப்பு மூட்டல, அவன் சூடு தெரியணும், சூடு தாண்டி சமைக்கிறதுக்காண்டி நெருப்பை மூட்டினா நெருப்பை பார்த்து பூச்சிகள் எல்லாம் வந்து விழுது. இவன் அந்த பூச்சிகள் நெருப்புல விழாம தடுத்து கொண்டு இருக்கிறார்.
அது மாதிரி நீங்கள் நரகத்தில் விழாமல் உங்களுடைய இடுப்பு சட்டையை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன சொல்றாங்க? நாம் எல்லாம் நரகத்தில் விழாமல் இருக்கும் என்பதற்காக நம்முடைய இடுப்பு சட்டைகளை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கைவிட்டா நம்ம நரகம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய கைவிட்டா நம்ம நரகம் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் நாம் விட்டா நரகத்தில் விழுந்துருவோம். அதனால பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, அந்த ரசூலை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும்? நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் தாய் தகப்பன் கூட அப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல. என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய சகோதர சகோதரிகளோ இந்த அளவுக்கு யோசிப்பாங்களா தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நரகவாதிகளாக கூடாது என்பதற்காக வேண்டி உங்களை நான் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் யோசித்து பாருங்க, பெருமானாரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நபியை நேசிக்கிறதா ஈமானுடைய பரிபூரணம். நபியை நேசிக்கிறதா ஈமானுடைய பரிபூரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது சார்ந்து நிறைய பேசுறாங்க. ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபின் 43வது செய்தி பெருமானார் பேசுறாங்க, 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைப்பார். சலாசுல் மன் குன்ன ஃபீஹி, அந்த 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் வஜத அலாமத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை சுவைப்பார் அப்படிங்கிறாங்க. ஈமானுடைய சுவையை சுவைத்தா என்ன ஆகும்னு சொன்னா பாவங்கள் பாரமா தெரியும். பாவம் செய்து கடுப்பாகும், இபாதத் செய்து ஈஸியா இருக்கும். ஈமானுடைய சுவை யாருக்கு கிடைச்சிருந்தோ, நம்ம சஹாபாக்கள் பத்தி படிக்கிறவங்க விடிய விடிய தொழுதாங்க, விடிய விடிய தொழுதாங்க. சஹாபாக்கள் பத்தி படிக்கிறவங்க நம்மளால முடியலையே, நம்மளால முடியல. இஷா 10 நிமிஷம் தொழு வைக்கிறோம், ஹஸரத் 12 ஆக்கிட்டாலும் நம்மளுக்கு அப்படியே வெறுப்பாகுது. தராவி 1 மணி நேரம் தொழ முடியுதா? 1 மணி நேரம் தராவி மஸ்ஜித் உட்கார்ந்துறோம், வருஷம் முழுக்க தராவி டெய்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தொழ முடியுமா? நம்மளால முடியல. மணிக்கணக்கா டீக்கடை நிற்க முடியுது, மணிக்கணக்கா டீக்கடை நிற்க முடியுது, கண்டதையெல்லாம் பேச முடியுது, அசிங்கத்தை பேச மணிக்கணக்கா முடியுது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச முடியல, நம்மளால இருக்க முடியல. என்ன பிரச்சனை சொன்னா ஈமானுடைய சுவை நம்ம இன்னும் சுவைக்கல. அதனால பாவங்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் நன்மையான காரியங்கள் எல்லாம் இபாதத்துகள் எல்லாம் பாரமாகவும் தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானுடைய சுவையை நீங்கள் சுவைத்தால் நன்மையான காரியங்கள் கூட உங்களுக்கு அப்படியே இலகுவா இருக்கும். விடிய விடிய நீங்க தொழுதுகிட்டே இருப்பீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில சிறுவு செஞ்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு மனமே தோணாது, பாவம் செய்ய கஷ்டமா இருக்கும். சொல்லிட்டாங்களா? அந்த 3ல 1 என்னன்னு சொன்னா பெருமானார் பேசுகிறார்கள், அஹப்ப ஐயகுல்லாஹ் ரசூலு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அதிகமாக நேசிப்பது. அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசமும் என் உள்ளத்தில் நிலைத்திருந்தால் நான் ஈமானுடைய சுவையை சுவைத்தவன். 2வது 3வது பண்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 2வது பண்பு என்னன்னு சொன்னா ஒரு மூமினை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. 3வது பாவங்கள் விழுவதற்கு நெருப்பில் விழுவத மாதிரி பயப்படுவது, குஃப்ருக்கு போறது, இறை நிராகரிப்புக்கு போறது, நெருப்பில் விழுவத மாதிரி பயப்படுறது என்பதான் 2வது 3வது பாயிண்ட் சொன்னாங்க. முதல் பாயிண்ட் நம்முடைய தலைப்போட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நாம முழுமையாக நேசித்தோம் என்றால் அருமையான சகோதரர்களே, ஈமானுடைய சுவையை நாம சுவைக்க முடியும். ஈமானுடைய சுவையை சுவைத்தால் இபாதத்துக்கு எல்லாம் இலகுவாயிரும், பாவங்கள் எல்லாம் கஷ்டமாயிரும். சரி, ஒருத்தர் எப்படி பேசுறாரு? நான் அதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க இபாதத் செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை நிறைய பின்பற்றுறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை தேடி பின்பற்றுறோம். ஆனா பிரியங்கிறது அது சாத்தியம் இல்லைங்க. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு நேசிக்க முடியாதுன்னு ஒரு சொல்றாங்க. இவருக்கு என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன சொல்றாங்க இவங்களை பத்தி? தௌபா என்ற சூரா 24வது வசனம் ஒரு பெரிய வசனம் தான். நான் தர்ஜுமா மட்டும் செய்யறேன், உங்களுக்கு புரிதலுக்காக சுருக்கமா சொல்றேன். இந்த வசனத்தை பத்தி பேசினா மட்டுமே நிறைய பேசலாம், ஆனா புரிதலுக்காக கொஞ்சமா சொல்றேன், இலகுவாக சில செய்திகளை மட்டும் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தாய் தந்தை, ஆபான தந்தை தான், ஆனா இங்க 2மே பொருள். உங்களுடைய அக்கா அம்மா, அபுனாவுக்கும் உங்களுடைய மகன் மகள் பேரை பற்றி வந்துடும். உங்களுடைய அக்கா அம்மா, உங்களுடைய மகன் மகள்கள், உங்களுடைய பேரன் பேத்திகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், பெண்களுக்கு உங்களுடைய கணவன்மார்கள் வைத்துள்ளனர், உங்களுடைய கணவன்மார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், நீங்கள் தேடி தேடி சம்பாதிக்கின்ற
திஜாரத்தன் தக்ஷூன கஸாதஹா, நஷ்டமாயிருமோ நீங்கள் பயப்படுகின்ற உங்களுடைய வியாபாரங்கள், வமசாக்கின தர்தௌனஹா, நீங்கள் பார்த்து பார்த்து விரும்பி கட்டக்கூடிய உங்களுடைய வீடுகள். ஒரு பெரிய விஷயம் கொடுக்குறானா, உங்க அத்தா அம்மா, உங்க பிள்ளைங்க, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடு, உங்களுடைய சொத்து பத்து, உங்களுடைய சொந்த பந்தம், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, இது எல்லாமே ஒரு வேளை, நல்ல வேலைகளுங்க, ஒரு வேளை அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய ரசூலை விடவும் உங்களுக்கு அதிக நேசத்திற்குரியதாக ஆகிவிட்டால், என்ன சொல்றான், உங்க அத்தா அம்மா, உன்னுடைய மனைவி, உன் பிள்ளைங்க, உன் சகோதரர்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய வீடு வாசல், உன்னுடைய வியாபாரம், உன் காசு பணம், இது எல்லாமே இதுல ஏதாவது ஒண்ணு கூட அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய ரசூலை விடவும் உங்களுக்கு அதிகமாக பிரியமானதாக ஆகிவிட்டால், அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஃபதரப்பசு ஹத்தா யஅதியகுமுல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்பாருங்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை வரும். என்ன பண்ணா பெரும்பாலும் இல்ல, நீ விபச்சாரம் பண்ணா வேதனை வரும் சொல்றானா, நீ திருடுனா வேதனை வரும் சொல்றானா, நீ கொள்ளையடிச்ச வேதனை வரும் சொல்றானா, நீ கொலை பண்ண வேதனை வரும் சொல்றானா, இல்ல நான் எங்க அம்மாவை நேசிச்சா எனக்கு வேதனை வரும்ன்றா, எங்க அக்காவை நேசிச்சா எனக்கு வேதனை வரும்ன்றா. அவன் தானே என் அல்லாஹ் எங்க அம்மாவுடைய காலடியில சொர்க்கம் இருக்கிறான், என் தாயின் காலடியில சொர்க்கம் இருக்கிறது சொல்றது அவன் தான், அல்லாஹ் தான். என்னுடைய தந்தையுடைய குடும்பத்துல எனக்கு சொர்க்கம் இருக்கிறது சொல்றது அல்லாஹ் தான். அதெல்லாம் சொல்றது யாரு? என்னுடைய மனைவியை நேசிக்க சொல்கிறார், மனைவியை காதலிக்க சொல்கிறார், மனைவி கணவனை நேசிக்க சொல்கிறார். பெண்கள் உங்களுடைய கணவன்மார்களை நேசியுங்கள், காதலியுங்கள், பிரியப்படுங்கள். இது எல்லாம் சொல்ற அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்றான்? இது எல்லாமே ரசூலுல்லாஹ் அடுத்துதான் இருக்கணும். இது எல்லாமே உங்க அம்மாவை பிரியப்படுறியா, பட்டுக்கோ, பிரச்சனை இல்ல, ரசூலுல்லாஹ் அடுத்து. உன் பிள்ளைய பிரியப்படுறியா, பட்டுக்கோ, பிரச்சனை இல்ல, ரசூலுல்லாஹ் அடுத்து. உனக்கு உன் கணவன் தான் உன் உலகமா, பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் அடுத்து. உன் கணவன் ரசூலுல்லாஹ் மேல போயிடக்கூடாது, உங்க அம்மா ரசூலுல்லாஹ் மேல போயிடக்கூடாது. என்ன யா அல்லாஹ், எங்க அம்மா தான் சொல்லுவே, என் அவ காலடியில தான் சொல்லுவே இருக்கு, இருக்கட்டும்பா, இருக்கட்டும், அவ மனசு வந்தாங்க நீ சொல்றதுக்கு போக முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் அடுத்துதான் உங்க அம்மா. பெண்களை பார்த்து அல்லாஹ் தூதர் சொல்றாங்க இல்லையா, உங்களுடைய கணவன்மார்கள் நினைச்சாதான் முடிவு பண்ணதான் நீங்க சொல்றதுக்கு போக முடியும். கணவன்மார்களுடைய சொந்த பிரியத்தோடு இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு போக முடியும். அந்த கணவன் கூட நல்ல விளையாடுங்க, அந்த கணவன் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்துல வச்சா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வேதனை வராது. அப்படி ஒரு வேலை ரசூலுல்லாஹ் எனக்கு பிரிக்கும், ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு மேல எனக்கு என் பிள்ளைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மேல என்னுடைய தாய், ரசூலுல்லாஹ்வுக்கு மேல என்னுடைய தந்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு மேல என் கணவன் அப்படின்ற இடத்துக்கு நீங்க நகர்த்திட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை ஃபதரப்பசு, அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி வந்து தெரியாது, ஆனா கண்டிப்பா வேதனை வந்தே தீரும், நீங்களாம் அழிஞ்சே போவீங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தை எப்படி வேதனை வந்து தெரியாது இல்லையா, எப்படி வேதனை வந்து தெரியாது, ஆனா கடுமையாக வரும். உலகத்துல வரலாலும் வறுமையில பயங்கரமான வேதனைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சூறாவை சொல்லி காட்டுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், நாம எந்த இடத்துல இருக்கிறோம். சஹாபாக்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா, சஹாபாக்கள் அவர்கள் இந்த அந்தஸ்து எப்படி கிடைச்சிச்சு? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்றானே, என்ன வார்த்தை? நம்ம சொன்னோமே, அபூபக்கர் நாளே என்ன சொல்லுவோம், ரலியல்லாஹு அன்ஹு, உமர் நாளே ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு. இது யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். இந்த சிறப்பு அவர்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? ஒன்னே ஒன்றுதான், ரசூலுல்லாஹ்வை நேசித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் அவருடைய உள்ளத்தில் நிரம்பி இருந்தது. எந்த ரசூலுமே எனக்கு என்னுடைய மனைவிக்கு அப்புறம் தான் என்னுடைய ரசூல் சொன்னது கிடையாது. எந்த சஹாபி பெண்மணியோ எனக்கு என் கணவனுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம் இல்லையா, பயான்ல கேட்டோம் இல்லையா, ஒரு பெண்மணி ஒய்யாங்களா ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க சொல்லப்படுது உன் கணவர் இறந்துட்டாரு, இருக்கட்டும் பா, ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு? அடுத்த செய்தி வந்து உங்க அக்கா இறந்துட்டாரு, இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு? அடுத்து ஒரு பிள்ளைங்க இறந்துட்டாங்க, தொலைகிறான், என் ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு? உன் கூட பிறந்தவளை இறந்துட்டான், ஐயோ அதெல்லாம் போட்டுப்பா, ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு? என்னம்மா உன் புருஷன் இறந்துட்டா, பிள்ளை இறந்துருச்சு, அம்மா அவங்க அத்தா இறந்துட்டாரு, சகோதரன்
இதெல்லாம் இருக்கட்டுங்க, ரசூலுல்லாஹ் என்னாச்சு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த பிரியம் தான் சஹாபாக்களை தூக்கி மேல உட்கார வச்சது. ரலியல்லாஹு அன்ஹு சும்மா போய் சொல்லிட்டு போறோம், சும்மா அப்படியே கடந்து போறோம். சஹாபாக்கள் நம்மள போல சில முதலிகள் பேசுகிறாங்க, சஹாபாக்கள் நம்மள மாதிரி தான், அவங்களும் பாவம் பண்ணி இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட விஷயம் சஹாபாக்கள் சாதாரணமா இருந்தா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த வார்த்தையை விளங்கணும்னா அதுக்கு தனியா பயான் செய்யும். இந்த வார்த்தை இருக்கு ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வார்த்தையை மட்டும் புரியணும்னா அதுக்கு மணிக்கணக்கா பயான் செய்யும். ஒரு ஹதீஸோடு நான் இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். புகாரி ஷரீஃபுடைய 6549வது செய்தி. அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை பூரா உட்கார வைப்பான். அல்லாஹ் தஆலா உட்கார போறாங்க. சொர்க்கவாதிகள் கூட அல்லாஹ் தஆலா பேசுவான். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளை அழைப்பான். சொர்க்கத்தில் இருக்க எல்லாரும் முன்னாடி இருப்பாங்க. லப்பை நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் தஆலா இடத்துல லப்பை யா அல்லாஹ் வந்துட்டோம், சாதை யா அல்லாஹ் வந்துட்டோம்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீது, என்னப்பா சொர்க்கம் வசதியா இருக்கா? ரதீது என்னப்பா ஓகே தானே, சந்தோஷமா? பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு என்னக்கா ஓகே வாங்கி கேட்போம்ல, மனைவிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டு என்னப்பா ஓகே வாங்கி கேட்போம்ல, அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், ஹல் ரதீது, என்னப்பா ஓகேவா வசதியா இருக்கா சொர்க்கம்னா? நம்ம சொல்லுவோம் ஒமாலனா லானதா, யா அல்லாஹ் என்ன கேள்வி இது, என்ன கேள்வி? சொர்க்கத்துல எல்லாத்தையும் கொடுத்துருக்க, நாங்க எப்படி சந்தோஷப்படாம மகிழ்ச்சி அடையாம இருக்க முடியும்? கது ஆதைனா மானம் தூத்தி அஹதமில் கல்கி. அல்லாஹ் வந்து சொல்லுவோம், யா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டியே, எல்லாத்தையும் கொடுத்துட்ட, இதை விட அனுபவிக்கிற சுகங்களே இல்லை, எல்லா சுகங்களையும் கொடுத்துட்டு நீ என்ன யா அல்லாஹ் இப்படி கேட்கிற, சந்தோஷமா மகிழ்ச்சியா கேட்கிறீன்னு நம்ம அல்லாஹ் தஆலா கேட்போம். இப்ப அல்லாஹ் ஒரு ரிப்ளை பண்ணுவான். அல்லாஹ் என்ன ரிப்ளை பண்ண தெரியுமா? ஹல் உத்தீகும் அஃதலு மின் தாலிக். சரிப்பா, சொர்க்கத்தை விட சிறந்த ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கணுமா கேட்போம். சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்க சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பா, ஹல் உத்தீகும் அஃதலு மின் தாலிக், இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்பா. அப்ப நம்ம தான் கேட்போம். அதனால அல்லாஹ் உங்க இடத்துல சொல்லுவான், ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், யா அல்லாஹ் இதை விட சிறந்தது என்ன இருக்கு? சொர்க்கத்தையே கொடுத்துட்ட, சொர்க்கத்துல எல்லா சொர்க்கங்களையும் கொடுத்துட்ட, அப்படி இருக்க இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும் என்பதாக நாம் அல்லாஹ் தஆலா கேட்போம். அப்ப அல்லாஹ் பதில் சொல்வான், வஹில் அலைக்கும் ரிதுவானி, இன்றைய நாள் உங்களை நான் பொருந்திக் கொண்டேன். பார்த்து என்ன ரிதுவானி, என்னுடைய ரிலா, என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. பலா அஸ்ஹது பாது அபதா, இதற்கு பின்னால் அஸ்ஹது அலைக்கும் அபதா, இதற்கு பின்னால் நான் உங்களின் மீது ஒருபோதும் கோபப்பட மாட்டேன். போங்க, என் ரிதா உங்களுக்கு கிடைச்சிச்சு. அல்லாஹ் தஆலா சொல்வான், சொர்க்கத்திலேயே ஆக உயர்ந்த நேமத்தை ரிதுவான் அல்லாஹ் அப்படியே பொருளான். செய்தி புரியுதா? சொர்க்கத்தை விட ஆக உயர்ந்த நேமத்தை என்னங்க? அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு முன்பாக சொர்க்கம் கால் தூசு. அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்துக்கு முன்பாக சொர்க்கம் ஒன்றுமே கிடையாது. சொர்க்கம் மண்ணுக்கு சமம். அல்லாஹ் தஆலாவுடைய இது அவ்வளவு உயர்ந்தது. அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா யாருக்கு பயன்படுத்துகிறான்? சஹாபாக்களுக்கு பயன்படுத்துகிறான். நம்ம சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்ற அந்த ரிதா, அந்த பொருத்தம், அந்த திருப்தியை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்ததின் வெளிப்பாடு. சஹாபாக்களை பத்தி நம்ம சொல்றதா இருந்தா எந்த அமலின் மூலமா சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்கன்னு சிம்பிளா சொல்லலாம். ரசூலுல்லாஹ் நேசித்தாங்க, அவங்களுக்கே தெரியும். அவங்க இன்னும் சொல்ல போனா இன்னும் என்ன நம்பினாங்க தெரியுமா? நாங்க செஞ்ச இபாதத்தின் மூலமாக நாங்க சொர்க்கத்துக்கு போனாங்க நம்பல. அது அபூபக்கராக இருந்தாலும் சரி, உமராக இருந்தாலும் சரி, நாங்க பெரிய இபாதத்தினால நாங்க சொர்க்கத்துக்கு போனாங்க நம்பல. ரசூலுல்லாஹை நேசித்தோம், அந்த நேசம் இப்படி சொர்க்கத்துக்கு அழைச்சு போகும் என்ற சிந்தனை தான் சஹாபாக்கள் மிகைத்திருந்தது. ஹிஜ்ரி 6 ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. ஹுதைபியாவில் முஸ்லிம்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். காஃபிர்கள் மக்காவுக்குள் நுழையாமல் தடுக்கிறார்கள். இப்போ காஃபிர்களுடைய கூட்டத்திலிருந்து ஒருத்தர் அனுப்புறாங்க. அவர் பேர் உர்வா பின் மஸ்ஊத். பேர் என்னங்க? உர்வா பின் மஸ்ஊத். வந்து முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்துட்டு போய் காஃபிர்கள்ட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னன்னா ஏன் முஸ்லிம் என்ன பண்றாங்க பார்த்துட்டு போய் எழுத மக்கா காஃபிர்கள்ட்ட, என்னப்பா நான் ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன், இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லை. ரோமுக்கு போயிருக்கேன், கைசருக்கு, பார்சி தேசத்துக்கு போயிருக்கேன், அங்குள்ள மன்னர்களை பார்த்துருக்கிறேன்,
அபிசீனியாவுக்கு நஜாஷி தேசத்துக்கு போயிருக்கேன், பல நாடுகளுக்கு பயன்பட்டிருக்கேன். ஆனா முகமதுடைய சீடர்களை பார்த்தோம்னா நான் பார்க்கவே இல்லை. என்னப்பா இவ்வளவு பைத்தியமா இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கிறாங்க. ஏன் அந்த மனுஷன் ஒரு சில தண்ணி கீழே விட மாட்டேங்கியா? ஒரு சில தண்ணி கீழே விடணும்ல, ஒரு சுண்டா முகமது விடணும்ல, ஒரு சுண்டா முகமது செஞ்சா அந்த தண்ணி கீழே வர மாட்டேங்குது. பாயிறாங்க எல்லாம் சஹாபாக்கெல்லாம் பாயிறாங்க. அந்த தண்ணியை தூக்கி உடம்புல தழுவிக்கிறாங்க, எச்சி கூட முடிச்சுக்கிறாங்க. அந்த மனுஷன் சளியை தூங்குறாரு, அந்த சளியை எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கிறாங்க. இது மாதிரி அதாவது ஒரு நபரின் மீது இவ்வளவு பிரியம், ஒரு பைத்தியக்காரத்தனமான பிரியத்தை உலகத்தில் பார்த்ததே கிடையாது என்பதாக இந்த உர்வா பின் மஸ்ஊத் மக்கா காபிர்கிட்ட போய் ரிப்போர்ட் சொன்னதாக கிதாபுகள் இருக்கு. அதே ஹுதைபியால ரசூலுல்லாஹ் முடி இறக்குறாங்க, ரசூலுல்லாஹ் மொட்டை அடிக்கிறாங்க, ஒரு முடி கூட கீழே விழுது. ரசூலுல்லாஹ் மொட்டை அடிச்சு எல்லா முடியும் சஹாபாக்கள் பங்கு போட்டு போயிட்டாங்க. ஆளுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு முடியை பங்கு போட்டு போயிட்டாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் ரத்தம் ஊற்றி இருப்பாங்க கழுத்துல இருந்து, ஹிஜாமான்னு சொல்லப்படுது இல்லையா? ஆனா ரத்தம் ஊற்றி எடுத்து ஒரு சஹாபி பொழுது இதை போய் பறிச்சுருவாங்க. அந்த மனுஷன் பார்த்தார், ரசூலுல்லாஹ் ரத்தத்தை எப்படி பதவிக்கு குளிச்சுட்டார். ரத்தம் நஜீஸ் அவருக்கு தெரியாதா? இந்த சஹாபிக்கு தெரியாத ரத்தம் நஜீஸ். ஆனா இது ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம், மத்த ரத்தம் கிடையாது, இது ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம். குடிச்சிட்டார். அருமையான சகோதர மக்களே, அதாவது அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு சஹாபாக்களை பார்த்தோம் வைங்களேன், மடப்பெயர்கள் சொல்லுவோம். இல்லையா, மடப்பெயர்களை இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பேசிப்பாங்க அப்படின்னு பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். அருமையான சகோதர மக்களே, அந்த நேசம்தான் சஹாபாக்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் வர்துஹு என்ற அந்த சிறப்பை பெற்றுக் கொடுத்தது. சும்மா கிடையாது, பெரிய மெகச்சிட்டா எல்லாமே நமக்கு சிறப்பாக தெரியும். மஜ்னூனுடைய வரலாறு தெரியுமா? லைலா மஜ்னூன் மிகப்பெரிய கவிஞர், பயங்கரமான. ஆனா பின்னாடி பிற்காலத்தில் மஜ்னூன் பேர் வந்துச்சு, பைத்தியக்காரன் பேர் வந்துச்சு, அது தனி வரலாறு. இந்த மஜ்னூன் என்ன பண்ண, ஒரு நாயை குடிச்சு நாயை முட்டை விட்டு எடுத்துட்டான். நாய் நஜீஸ், உடம்புல பட்டா அது கழுவணும், ஆடையில பட்டா அது கழுவணும், அப்படி சொல்ல முடியாது. நாயை முட்டு பண்ணிட்டு இருக்கா. என்ன கேட்கிறாங்க, என்னப்பா மஜ்னூன் நாயை முட்டு பண்றீங்கன்ற போது மஜ்னூன் சொன்ன ரிப்ளை, மஜ்னூன் சொன்னா, இது சாதாரணமான நாய் இல்லப்பா, லைலா வீடு இருக்குல்ல, லைலாவுடைய வீடு, அந்த வீட்டு வழியாக இந்த நாய் நடந்து வந்துச்சு, இந்த நாயுடைய சிறப்பு உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். தன்னுடைய காதலி இருக்கிற வீட்டு வாசல் வழியாக நடந்து வந்த நாயை கூட குஞ்சினான் மஜ்னூன். என்ன ஏன் சொன்னா, அது நம்ம பைத்தியக்காரன் தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கடுமையாக, அவனுக்கு கணக்கில்லாத அளவுக்கு தன்னுடைய காதலை லைலாவை நேசித்தார். அது மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுல மனைவியோடு இருப்பார்கள், ஆனா அவருக்கு சிந்தனை ரசூலுல்லாஹ் இருக்கும். வீட்டுல மனைவியோடு இருப்பாங்க, பிள்ளைகளோடு இருப்பாங்க, ஆனா சிந்தனை பொறுத்த ரசூலுல்லாஹ்வோடு இருக்கும். அதுக்காக சொல்ற மக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் தான் சஹாபாக்களை இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. சஹாபாக்களுக்கு அந்த அந்தஸ்து என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தின் மூலமாக சாத்தியமடைந்தது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? வரலாற்றுல நிறைய செய்திகள் சொல்லலாம். ஒன்று ரெண்டு செய்தியை சொல்லி சொல்லனா என்னுடைய அடுத்த தலைப்புக்கு வந்துடுவேன். திருமதி ஷரீஃபுடைய 1839வது செய்தி. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு போனார். சகோதரிக்கு உம்மு ஹானி, சகோதரி சித்தப்பா பொண்ணு. ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா அபூ தாலிப் இருக்காங்க, பெரியப்பா சித்தப்பா ரெண்டு விதமான அறிவிப்படுது. அபூ தாலிபுடைய மகள் அலி ரலியல்லாஹு தஆலா கூட பிறந்த சகோதரி தான் உம்மு ஹானி. ரசூல் அடிக்கடி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போவாங்க. போய் கேட்டாங்க, சாப்பிட சாப்பிட்டாங்கன்னு கேட்டாங்க. ரொட்டி வச்சாச்சு, ஊத்தி சாப்பிட சாப்பிட்டாங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, யார் சொல்லலாம் மாயிந்தனா இல்லல், ஒன்றும் இல்லை யார் சொல்லலாம். அதிகபட்சமாக இந்த ஹல்லுன்ற ஒரு உணவு, ஒரு தண்ணி ஒரு உணவு தான் இருந்தாங்க. ஹல்லுன்னு சொன்னா நம்ம காடின்னு சொல்லுவோம். ஊர்ல கெட்டு போகாம இருக்கிறதுக்கு புளிப்பான உணவுல அதுக்கு என்ன பேருனா வினிகர். வினிகர் மட்டும்தான் இருக்கு ராசுல்லா. வினிகரை தவிர வேற எந்த சால்னாவும் கிடையாது. அது ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. ரொட்டியில தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. நம்ம மயோனஸ் மாதிரி சொல்லல, மயோனஸ் தொட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னா ரசூலுல்லாஹ் அதை கொண்டு வான்னு சொன்னாங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல வருது, நிஅமல் இதாமு அல் கல்லு, சால்னாக்களே சிறந்த சால்னா அல் கல்லுன்னாங்க.
வினிகர் இருக்கப்பா, சாதாரணமா நினைச்சுக்காத, சால்னாக்களே சிறந்த சால்னான்னு சொன்னாங்க. இனி இந்த அதிசய பின்னாடி பார்த்தா எப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், சாப்பிட கொடுக்குறாங்க, என்னப்பா பிரமாதமா இருந்துச்சுப்பா, என்ன சாம்பார் தான் இருக்குற, சாம்பார் மாதிரி ஒரு உணவே கிடையாது இல்லையா? பிரியாணி விட சாம்பார் சூப்பர் பாட்டிருவோம். குஸ்கா இருக்கு, குஸ்கா மாதிரி ஒரு சாப்பாடு கிடையாது பாட்டீங்க. இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறது நம்ம சொல்ற வார்த்தை இது. ரசூலுல்லாஹ் அந்த அர்த்தத்துல சொன்னாங்க, என்னப்பா வினிகர் சொல்ற, வினிகர் மாதிரி சிறந்த உணவு ஒன்று கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை ஜாபீர் முடிச்சிட்டாரு. ஜாபீருடைய வரலாறு எழுதப்படுகிறது, மௌத்து வரைக்கும் இவருடைய உணவுல கல் வினிகர் இல்லாம சாப்பிட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு பேச்சு சொன்னாங்க, உம்மஹானியை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னாங்க, உலகத்திலே சிறந்த சால்னாப்பா, சிறந்த சால்னா வினிகர்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும் சொன்னதுனாலேயே அவரு மௌத் வரைக்கும் வினிகர் இல்லாம சாப்பிட்டது கிடையாது என்பதாக ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் இருந்த நேசத்தை பாருங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விடவும் அதிகமாக ரசூலுல்லாஹை நேசித்தார்கள். அதனால தான் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு வ அன்ஹு என்ற சிறப்பு பெயர் கிடைத்தது. சொர்க்கத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை எல்லாம் உலகத்திலேயே கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் படிங்கன்னா அது மட்டுமே போதும். நான் சொல்வது வேண்டாம். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி படிக்கும், ஒரு சுன்னத்துல அந்த ஒரு சுன்னத்து போதும். நான் அதை படிச்சுட்டே இன்ஷாஅல்லாஹ் சிறப்புக்கு போய் சிந்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. நன்மையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் சஹாபாக்களுக்கு நிரம்பி இருந்தது. ரசூலுல்லாஹ் நேசிப்பதனால நமக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சிட போதுன்னா, புகாரியுடைய 6121வது செய்தி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம எங்க இருக்கிறோம், அனஸ் எங்க இருக்கிறார், சஹாபாக்கள் எங்க இருக்காங்க, நம்ம எங்க இருக்கிறோம். அந்த ஹதீஸுடைய இறுதியில் நமக்கு தெரியும். ஜாரஜுல் ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் எப்போன்னு கேட்டார். கியாமத் எப்போன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ் அவரை திருப்பி கேட்டார், மா ஆனத்தல்லா, அதுக்கு என்னப்பா தயார் செஞ்சிருக்க? கியாமத் ரசூலுல்லாஹ், கியாமத்துக்கு சும்மா அந்த காலக்கடி வரையாடல் மாதிரியா? கியாமத்துக்கு சாதாரணம் இல்லப்பா, பயங்கரமானது. கியாமத்துக்கு பயங்கரமானது. மறுமையை பற்றி எல்லாம் பயங்கரமா குர்ஆன்ல பேசினார். அந்த மறுமைக்கு நீ என்ன தயார் செய்திருக்கிற கேட்டபோது அந்த மனிதர் சொன்னா, மா அத்தத்துல்லஹா கதீர் மின ஸலாத்தி வஸியாமி வஸதகதி. யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிஞ்சு மறுமைக்காக நான் பெரிய இபாதத் தொழுகையோ பெரிய நோன்போ பெரிய சதகா தான தர்மமோ என்கிட்ட இல்ல. ஆனா வலாக்கின்னி துஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன். என் உள்ளத்துல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலோட பிரியவோட அதிகமா இருக்கு. வேற ஒன்றும் பெருசா இல்லை. பெருசா தொழுகை இல்லை, பெருசா நோன்பு, பெரிய சதகாலம் ஒன்றும் கிடையாது.
ஆனா உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் நிரம்பி இருக்கிறது. அது மட்டும்தான் இருக்கு. யார் சொல்லலாம் சொன்ன போது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த மன் அஹ்பபத, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உன்னுடைய உள்ளத்துல என்னை பற்றி நேசம் இல்ல, சரி போப்பா இன்ஷா அல்லாஹ் நீ மறுமையில் ஏன் கூட இருப்ப. அது பெரிய தொழுகையெல்லாம் இல்லைங்க, தொழுகை வேணாம் வேணாம் இல்லை. ஆனா உன் உள்ளத்துல எப்படி இருக்குல்ல, என்னுடைய நேசம் உள்ளத்துல இருக்குல்ல, நீ போ இன்ஷா அல்லாஹ், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப அனஸ் பேசுறாங்க. இப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிச்ச அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, மா பரைனா பாதல் இஸ்லாமி கமா பரகனா பிஹாதல் ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்களுக்கு கேட்ட போது நாங்கள் சந்தோஷப்பட்டது போன்று உலகத்துல வேற எங்கேயும் சார் எங்க வாழ்நாள் அப்படி ஒரு சந்தோஷம் வந்ததே கிடையாது. வாழ்நாளே நாங்கள் அப்படி சந்தோஷப்பட்டதே கிடையாது. இந்த ஹதீஸை கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் இந்த ஹதீஸ் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தியது? அவங்க ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். சஹாபாக்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நாம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம், பார்க்கிறோம், பேசுறோம், ஒரு நினைச்சா ரசூலுல்லாஹ் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் பின்னாடி சொல்லுறோம், பயம் பண்றாங்க, கேட்கிறோம். ஆனா மறுமையில ரசூலுல்லாஹ் எங்க இருப்பாங்களோ? அவங்க சொர்க்கத்துல எங்கேயோ இருப்பாங்க. நம்ம அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பாங்க மாட்டாங்க தெரியாது. ஒருவேளை நம்ம சொர்க்கத்தில் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோமா, அந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்குமா, அந்த சந்தேகம் சஹாபாக்கள் ரொம்ப காலமா இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை ரசூலுல்லாஹ் இங்கே உடைக்கிறாங்க. உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய பிரியம் இருந்தா நீ போய் இன்ஷா அல்லாஹ், நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களோடு இந்த சொர்க்கத்தில் இருப்பாய் என்பதா, நீ மறுமையில் இருப்பாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் தான் சந்தோஷப்பட்டார்கள். நம்மளும் பல முறை கேட்கிறோம், பல முறை இந்த பயான்களில் இந்த ஹதீஸ் கேட்கிறோம். நமக்கு இந்த சந்தோஷம் பெருசாவும் ஏற்படுவதில்லை. இந்த 11 ஆயிரத்து ஹதீஸ் கேட்கிற மாதிரி நடந்து போறோம். என்ன பிரச்சனை? சஹாபாக்களுக்கு இந்த சந்தோஷம் நமக்கு இல்ல. செய்திதான் அவர்கள் ரசூலுல்லாஹை முழுமையாக நேசித்தார்கள், பிரியப்பட்டார்கள். அதனால அவர்களுக்கு நேசம் சந்தோஷப்படுத்தியது. நம்ம நிலைமை பெருசா ஒன்றுமே இல்லை. நம்முடைய நிலை என்ன தெரியுமா? நம்முடைய இடைவெளியே தெரியுமா? இந்த பயான் பண்ணும்போது மதரசா ஒரு பையன் 12வது படிக்கிறான். அவங்க 5வது 6வது படிக்கிற பையன் கேட்டிருந்தாலே எனக்கு சங்கடம் தான். நான் 12வது படிக்கிற பையன் ஒரு பையன் கேட்கிறா, அதனால நீங்க சொன்னீங்க நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்களோட மறுமையில் எதிர்கொண்டு பேர் தேவையில்லை, பள்ளிவாசல் கண்ணியத்தை கருதி சொல்றேன். ஒரு நடிகருடைய பேரை சொல்லி எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும், அப்ப நான் அவரோட நான் மறுமையில் இருப்பான்னு கேட்கிறேன். இங்க பார்க்க முடியல, கூட்டம் அந்தது பல முறை பார்க்க போனேன், பார்க்க முடியல. நீங்க சொன்னீங்க பயான்ல யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு இருப்போம், எனக்கு இந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும், நான் அவரோடு இருப்பேன்னு கேட்கிறான். இவங்க என்ன பதில் சொல்றது? ஏதாவது பதில் சொல்லி அவன்கிட்ட யோசித்து பாருங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை வைத்திருந்த இடத்துல இன்னைக்கு நாய்களின் பண்டிகை வைத்திருக்கிறோம். நாய்களின் மலர்ந்து பண்டிகை எல்லாம் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறோம். பேரு இப்ராஹிம், இஸ்மாயில், அப்துல்லா, இப்ராஹிம் எல்லாம் பார்த்தாங்க. யோசித்து பாருங்க. பதில் சொன்னேன், அவன் புரியுற மாதிரி சொன்னேன். அதாவது நீ சொல்லக்கூடிய நடிகர் ஒருவேளை தௌபா செஞ்சு இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு நல்லவர்களா நல்ல சொர்க்கத்துக்கு கொண்டு போற நல்ல காரியங்களை மட்டுமே செஞ்சுட்டு நீ அப்போ அவர் பிரியப்பட்டுக்கிட்டே இருந்த இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்துல இருப்பாரு. அந்த பிரியத்தினால நீ சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஒருவேளை அவர் எப்ப இருக்கிறார், குஃப்ருலேயே வாழ்ந்து கடைசி வரைக்கும் குஃப்ருலேயே மௌத்தாகிட்டார். இஸ்லாம் ஏற்கல, தௌபா செய்யல, காஃபிராவே மரணிச்சாரு. அப்பவும் அவர் நேசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா, திரும்பவும் சொல்றேன், அப்பவும் உன்னுடைய உள்ளத்தில் அவருடைய நேசம் இருந்ததுன்னு சொன்னால் அவன் இருக்கின்ற நரகத்துக்கு நீ கொண்டு போக முடியாது என்பதாக அவர் பதில். என்னது? அப்போ யாரை நேசிக்கிறோம் சொர்க்கத்தில் மட்டும் இருக்க மாட்டோம் கிடையாது. நீ யாரை நேசிக்கிறாய் என்பதை நீ கேள்வி. நீ சொர்க்கவாதிகளை நேசித்தால் அந்த நேசம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை நேசித்தார்கள், அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷம் அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? நடிகர்களை பற்றி தேடி படிக்கிறவன் ரசூலுல்லாஹ் பற்றி ஒன்றுமே தெரியலையே. கடந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த சமுதாயத்தில் ஏழைகளை பார்த்தோம் இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், அந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுறேன். சங்கடமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் வைக்க வேண்டிய இந்த உள்ளத்துல நாய்களையும் பன்றிகளையும் அசிங்கங்களையும் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். பேருக்கு தான் பேரு, இஸ்லாமிய பேர்கள். பேருக்கு தான் இஸ்லாமிய பேர்கள். ஒரு நடிகரை பற்றி தேடி படிக்கிறோம். அவனோட பெயர் தெரியல. அவன் எப்ப பிறந்தான், எந்த ஊர்ல பிறந்தான், எந்த ஸ்கூல்ல படிச்சான் இல்லையா, எப்ப கல்யாணம் பண்ணா, அவருடைய முதல்
ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை அறிவு தெரியலையே. ஒரு ஷோ பார்த்தேன், கேள்வி கேட்கக்கூடியவரை கோடீஸ்வரர் மாதிரி ஒரு ஷோ. ஒரு பேர் கொடுக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கா, சினிமா சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் ஃபிங்கர் வச்சிருக்கா. இஸ்லாமிய விற்பனை சினிமா சம்பந்தமாக எந்த டைரக்டர் பத்தி கேட்டாலும் எந்த நடிகை அவன் அந்த கேள்வியால் நெறியாளர் கேட்கிறாரு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருடைய பெயர் யார் பேரு? ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருடைய பெயர். நான் ஆப்ஷன் கொடுக்கிறேன், ஃபாத்திமா, கதீஜா, ஆமினா, ஆயிஷா. தெரியல. ஒரு நடிகர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு, எத்தனை படங்கள் இரட்டை வேடம் நடிச்சிருக்காரு, எத்தனை படங்கள்ல போலீஸ் வேடம் நடிச்சிருக்காரு, இவ்வளவு பயோகிராபி சொல்ல தெரிஞ்ச அவளால இஸ்லாமிய பெண் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பேச்சே இல்ல. இஸ்லாமிய பெண் ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் தெரியல. ஃபாத்திமா பதில் அவர் திருத்தி கொடுக்கிறார். என்னமா புர்காவெல்லாம் வந்து பர்தாலாம் போட்டு வந்திருக்க, சினிமா வந்து கேட்ட இவ்வளவு விளக்கம் சொல்றேன், உங்களுடைய தூதர் அந்த தூதருடைய தாயார் பேர் தெரியல, தாயார் பேர் ஆமினா அவர் திருத்தி கொடுக்கிறார். கொஞ்சம் சங்கடமே படலாம். இது மாதிரி நிறைய பெண்கள் ஆண்கள் உட்பட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார். தேர்தலின் போது நம்ம பார்த்தோம் இல்லையா? தேர்தலின் போது பார்த்தோம் இல்லையா? ஒரு பெண்மணி பேசுறா, ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, நெறியாளர் சொல்றா, எனக்கு என் புருஷனை விட என் நடிகரை பிடிக்கிறது. அந்த புருஷன் பக்கத்துல சிரிச்சுட்டே இருக்கிறான். நான் வெக்கமா இல்ல, எனக்கு என் புருஷனை விட என் நடிகரை பிடிக்கும். கொஞ்சம் இல்லாமல் அவன் சிரித்து கொண்டே இருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளை விட என் புருஷனை விட. யோசித்து பாருங்க, நிறைய அசிங்கங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை வைக்க வேண்டிய உள்ளங்கள்ல அசிங்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அசிங்கங்கள் நம்மை நரகத்தில் கடந்து செல்லும். எப்படி சஹாபாக்கள் நம்பினார்களோ ரசூலுல்லாஹ்வை பிரியம் ஒரு சர்வத்துக்கு அழைச்சிட்டு போண்டு, ஆனா இன்னைக்கு இந்த அசிங்கங்கள் எல்லாம் அவங்க செல்லுகின்ற இடத்துக்கு வகையில நம்மை அழைத்து சென்று விடுவார்கள் என்று பயமா இருக்கிறது. நிறைய கூட்டத்துல ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து நிறுத்துறா, ரிப்போர்ட் கேட்கிறேன், இவ்வளவு கேட்கிறீங்க, ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து இருக்கிறீங்க, சாமியை காட்டுறது கொண்டு வந்து சாமியை காட்டுறது சாமியை கொண்டு வரலாம் செய்யும். என் பிள்ளைக்கு சாமியை காட்ட கொண்டு வந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பிரியம் கொஞ்சம் இல்லை. அசிங்கங்களினுடைய பிரியம் நம்முடைய குறிப்பாக நம்முடைய இளம் சமுதாய ஆண்களும் சரி பெண்களும் சரி உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இந்த சூழலுக்கு பாதகமாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த நேசம் தான் நம்மை உலகத்தில் வெற்றி பெற்று மருந்தில் வெற்றி பெற்று இறுதியாக இன்ஷா அல்லாஹ் குறித்த நேரத்தில் நான் முடித்துக்கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்பற்றுதல் இருக்கிறது இல்லையா, அந்த பின்பற்றுதல் நேசத்தோடு இருக்கணும். நேசம் இல்லாமல் பின்பற்றக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? காதலோடு பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் மீது காதல் இருக்கணும். அந்த காதலோடு ரசூலுல்லாஹ் பின்பற்றணும். எனக்கு பிரியம் இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ் பின்பற்றலைன்னா உன்னுடைய ஒரு சுன்னத்தே தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பாதையில நீ ரசூலுல்லாஹ் பின்பற்றவே தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தோடு ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதாக இருந்தால் பின்பற்றுது. அப்படி இல்லையா, நீ தேவையே இல்லை மார்க்கத்திற்கு. உங்க புரிதலுக்கு சொல்றேன், புரிதலுக்காக கடமையும் பின்பற்றுதல்ல ரசூலுல்லாஹ் கடமை இல்லை. சுன்னத்தில் எல்லாம் கடமையாக பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ் செய்தார்கள் அப்படின்னு அந்த பேர், அந்த நேசம், அந்த பேரின் காதல் நமக்கு இருக்கிறது. புரிதலுக்காக ஒரு உதாரணத்தோட சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு வந்துட்டேன். ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். மனைவிக்கு துணி எடுக்க போகிறோம், மனைவிக்கு சேரி எடுக்க போறோம், கல்யாண நாள் அல்லது ஒரு முக்கியமான நாள், சர்ப்ரைஸா மனைவி கொடுக்கிறோம். அப்போ அந்த மனைவிக்கு புடவை எடுக்க போகும்போது அங்கு காதல் தான் எழுந்திருக்கும். பெண்கள் கணவருக்கு துணி எடுக்க போறாங்க. இப்ப நம்ம என்ன யோசிப்போம்னா, இவருக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இந்த பூ இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இவருடைய ரேக்ல இந்த கலர் சேரி இருக்கா இல்லையா, இருக்க மாட்டேது, வேற கலர் வாங்கலாமா, இந்த மாடு நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்து அவளை ரசிச்சு வாங்குவோம். அப்படிதான் வாங்கணும். உன்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா அதுல காதல் இருக்கணும், பிரிவு இருக்கணும், நேசம் இருக்கணும். அப்படிதான் வாங்கணும். நம்ம வேலை செய்யக்கூடிய வேலை காரணமா ரம்ஜான்ல துணி எடுத்து கொடுக்கிறோம். அந்த துணியில நேசம் இருக்காது, காதல் இருக்காது. இவருக்கு இந்த கலர் பிடிக்குமா பிடிக்காதா, இவருக்கு இந்த பாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்காது மாட்டோம். அங்க கடமை தான். நம்ம வேலை செய்யறோமா, நல்ல சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பும் அந்த கடமை மட்டும்தான் அங்க இருக்கும். அங்க காதல் இருக்கக்கூடாது, அங்க இருக்கவும் செய்யாது. அவருடைய வீட்டுக்காரர் நல்லபடியா வாங்கி கொடுப்பாரு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க கடமையும் பொறுப்பும் தான் இருக்கணும். நான் மனைவிக்கு அந்த படவையில காதல் இருக்கணும், நேசம் இருக்கணும், பிரிவு இருக்கணும். அதே மாதிரிதான் மனைவி புருஷன் வாங்க போகும்போது இந்த மாதிரி சட்டை நல்லா இருக்கு, என் வீட்டுக்காரருக்கு நல்லா இருக்கும், எடிஷன் போட நல்லா இருக்கும், இந்த பேண்ட் போட நல்லா இருக்கும் அப்படின்னு
சுன்னாவை நம்ம அப்படிதான் பின்பற்றணும். என்னுடைய ஹபீப் செய்தார், எனக்கு ரொம்ப நேசம், எனக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்கும், அதனால ரசூலுல்லாஹ்வின் சுன்னத்துகளை நான் பின்பற்றுகிறேன். நம்முடைய சுன்னத்துகளை காதல் இருக்கணும், கடமை இருக்கக்கூடாது. தாடி வைக்கிற ஏன் வைக்கிறது தெரியுமா? மார்க்கம் எனக்கு சொல்றது கடமை இல்ல, என்னுடைய ஹபீப் இதை செய்திருக்கிறார், அவர் என்னுடைய ஹபீபுக்கு பிடிக்கும், எனக்கு என் ஹபீபை பிடிக்கும், அதனால தாடி வைக்கிறேன். இந்த பிரியம் இல்லாம வைக்கிறது, தாடி வைக்கிறவங்க இதை வலிச்சுட்டு வருது. நான் சொல்றது கடமைக்கு வைக்கிற தாடி அல்ல. ஒரு சாப்பிடுறோம், உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஏன் உட்கார்ந்து சாப்பிடுறோம்? என்னுடைய ஹபீப் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டார், அது அவருக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதனால உட்கார்ந்து சாப்பிடுறேன். எந்த சுன்னத்தாக இருந்தாலும் என்னுடைய ஹபீபுக்கு பிடிக்கும், எனக்கு என்னுடைய ஹபீப் நேசம், அந்த காதல், அந்த நேசம், அந்த பிரியம் வெளிப்பட்டால் தான் அதுக்கு பேர் சுன்னத். அப்படி வெளிப்படல அது அல்லாஹ் பார்க்கணும், கடமைக்கு செய்யணும். உலகத்தில் எத்தனை பேர் ஒரு தாடி வைக்கிறாங்க, முஸ்லீம் எல்லாரும் தாடி வைக்கிறாங்க, நம்மளும் தாடி ரெண்டு ஒண்ணா. நான் என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தில் வைக்கிறேன். கல்வியான சோதனை மக்களே, பொதுவாக உடைமை பண்ணுங்க. சுன்னத்துகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் செய்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காண்டி செஞ்சா மட்டும்தான் அந்த சுன்னத்தில் நன்மை கிடைக்கும். சுன்னத்தில் நன்மை கிடைக்கும். கடந்த வருடம் ரமலானுக்கு பிறகு நான் ஒரு 30 நாள் பயான்ல ஒரு தலைப்பு எடுத்திருந்தேன். சுன்னத்தும் நவீன அறிவியலும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல என்ன மாதிரியான அறிவியல் பலன்கள் இருக்கு அப்படின்னு சுன்னத்தை மையப்படுத்தி அதை உண்டான அறிவியல், நவீன அறிவியல் பற்றி பேசணும். நான் பேசும்போது ஒவ்வொரு டெய்லியும் சொன்னேன், அதாவது இந்த சுன்னத்துல இந்த மாதிரி பலன்கள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அதனால இந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடாது. புரியுதுங்களா? உட்கார்ந்து குடிக்கிறது சுன்னத்து. உட்கார்ந்து குடிக்கிறதுனால குடநோய் வராது. உட்கார்ந்து குடிக்கிறதுனால குடநோய் வர மார்க்கெட் சயின்ஸ் சொல்லுது. இப்போ நான் உட்கார்ந்து குடிக்கிறோம், எதற்காக உட்கார்ந்து குடிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் உட்கார்ந்து குடிக்கிறதா, இல்ல குடநோய் வரக்கூடாது உட்கார்ந்து குடிக்கிறதா? புரியுதுங்களா? சுன்னத்துன்னு செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எனக்கு என்னுடைய ஹபீப் பிடிக்கும், என்னுடைய ஹபீபுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கு, அதனால இந்த சுன்னத்துகளை பின்பற்றுகிறேன் என்ற மைண்ட் செட்ல நம்ம சுன்னத்துகளை பின்பற்றும் பொழுதுதான் அருமையான சகோதர மக்களே, அது ரசூலுல்லாஹ்வுடைய நாளை வறுமையில ஷஃபாத்தி பெற்றுக்கிறோம். அப்படி இல்ல, நேசம் இல்லாமல் செய்கின்ற அமலுக்கு மரியாதையே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா சுன்னத்தையும் பின்பற்றினார், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இல்லத்தில் நேசம் இல்லை என்றால், கடமை மட்டுமே இருக்கிறது என்றால், அந்த கடமைக்கு அந்த சுன்னத்திற்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மரியாதையும் இல்லை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தோடு நான் முடிச்சுக்குவேன். எங்க அத்தா ஒப்பாத்தாயிட்டாங்க, எல்லாருக்குமே அத்தா ஒரு பேர் சொல்றாங்க, ஒரு வாட்ச் ரொம்ப காலம் பிடிக்கும், நான் அத்தாவுக்கு பிடிச்சமான வாட்ச், அந்த வாட்சை கட்ட எனக்கு எங்க அத்தா கூட இருக்கிற மாதிரி விஷயம் வரும், அந்த வாட்சை நான் கட்டுவேன். இல்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஒப்பாத்தாயிட்டாங்க, எங்க அம்மாவுடைய புடவை, கல்யாண புடவை, அதை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க, அந்த புடவை கூட இருந்து எங்க அம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், அப்படி புடவை கட்டிக்கிறோம்ல, இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்று போலீஸ்காரன் பிடிச்சிருவாங்க, ஹெல்மெட் போடுறது இருக்கு. இது ஒண்ணா? எங்க அம்மாவுடைய புடவையை கட்டுறதும் எங்க அத்தாவுடைய வாட்சை கட்டுறதும் ஹெல்மெட் போடுறது ஒண்ணா? நம்ம சுன்னத்தை ஹெல்மெட் போடுற மாதிரி பண்ணக்கூடாது. போலீஸ்காரன் பிடிச்சிருவான், ஃபைன் கட்டணுமேன்றதுக்காண்டி நம்ம ஹெல்மெட் போடுறோம்ல, ஹெல்மெட்டை விரும்பி போடுறது இல்ல. ஹெல்மெட் மீது ஒரு பேரின்ப காதல், நான் நேசிச்சா போடுறோம், அப்படி கிடையாது. அது மாதிரி நம்முடைய சுன்னத்துக்கு ஆகிவிடக்கூடாது. அருமையான சகோதர மக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தோடு நம்முடைய சுன்னத்துக்கு வரும் பொழுது அப்பொழுதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். சஹாபாக்கள் அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை வாழ்த்தெடுத்தார்கள். இறுதியாக ஒரு ஹதீஸோடு நான் சொல்லப்படுத்திக்கிறேன், 25 நிமிஷம் முடிச்சிருவேன். புகாரி ஷரீஃபில் 1597வது ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா உம்ராவுக்கு வருகிறார்கள், ஹஜ்ஜுல் வஸ்துக்கல்ல பார்க்கிறாங்க, பார்த்துட்டு அந்த கல்லை முத்தம் விடுகிறார்கள், முத்தம் விட்டுட்டு அந்த கல்லை பார்த்து பேசுறாங்க. ஹதீஸ் புகாரியில் ஹதீஸ், அந்த கல்லை பார்த்து பேசுறாங்க, இன்னி அலமு அன்னக ஹஜ்ருன், நீ வெறும் கல்லுதான். யாரை பார்த்து பேசுறாங்க? கல்லை பார்த்து பேசுறாங்க, நீ வெறும் கல்லுதான். லா துதரு வலா தன்ஃபு, உன்னால எந்த லாபமும் கிடையாது, உன்னால எந்த நஷ்டமும் கிடையாது. வலவுலா அன்னி ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகபிருக மா கபல்துக, ரசூல் என்னுடைய ரசூல் உன்னை முத்தமிடுவதை பார்த்தனால நான் உனக்கு முத்தமிடுகிறேன். எப்படி? என்னுடைய ஹபீப் உனக்கு முத்தமிட்டார் நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை அவர் உனக்கு முத்தமிடாமல் இருந்திருந்தால் நான் உனக்கு முத்தமிட்டிருக்க மாட்டேன். என்னுடைய ஹபீப் இதை செய்தார்கள், அதனால் நான் செய்கிறேன் என்பதாக அதற்கு மறுபடியும் அந்த கல்லை பார்த்து பேசினார்கள். நம்முடைய எல்லா சுன்னத்துகளும் அப்படிதான் இருக்கும். எல்லா சுன்னத்துகளுமே மனைவி பிரியமாக இருப்பது சுன்னத்து. மனைவி நான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், மனைவியை பார்த்து பேசுறது சுன்னத்து. இது ரசூலுல்லாஹ் செய்தார்கள் செய்யணும்.
எப்படி ரசூலுல்லாஹ் செய்தார்கள் செய்யணும். பிள்ளைகளை கொஞ்சிறது சுன்னத்து. ரசூலுல்லாஹ் கொஞ்சினாங்க, அதனால கொஞ்சிறேன். பேர குழந்தைகள் முத்தமிடுறது சுன்னத்து. என் ரசூலுல்லாஹ் முத்தமிட்டார்கள், என் முத்தமி ரசூலுல்லாஹ் சுன்னத்து கொஞ்சினார்கள், அதனால கொஞ்சிறேன். அருமையான சகோதரர்களே, இப்படி நம்முடைய எல்லா காரியங்களிலுமே பெருமானாருடைய பிரியத்தை மட்டுமே மையமாக வைத்து நம்ம அமல் செய்யும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற முடியும். அந்த முஹப்பத்தை சமுதாயத்திற்கு புரிய வைப்பதற்காக தான் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக நேசிப்போம். இறுதியாக ரசூலுல்லாஹ்வை நேசிப்போம். நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த நேசம் நம்ம செல்வத்தில் வச்சுக்கோம். அந்த சாமி சொன்னாங்க, நம்ம ரசூலுல்லாஹ்வை நிறைய நேசிப்போம். நம்ம நமக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. நம்முடைய தொழுகை நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? நம்முடைய குர்ஆன் ஓதுதல் சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? நம்முடைய நோன்பு, நம்முடைய சதகாக்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், இந்த நேசம் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் என்பதாக நம்புவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக நேசிப்பதற்கும் அந்த நேசத்தின் மூலமாக வருகையில உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நசீபை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த நல்லுதவியாக வாஹிரு தஅவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரன். ஒரு சிறப்பான முறை இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் பேசுகிறவங்க கேட்கணும். அதை வெளியே செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். நேற்று பயன் நடந்த கேள்வி, 1வது கேள்வி, மதீனா நகரத்திற்கு முன்பு இருந்த